அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த கிறிஸ்மஸ் காலம் அப்படின்றாலே பகிர்வு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிறரோட நம்ம மகிழ்ச்சியா நம்மளுடைய இனிப்புகள பகிர்ந்து கொள்றதா இருக்கலாம். இல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள பகிர்ந்து கொள்றதா இருக்கலாம். இது அதோட மட்டும் நின்றக்கூடாதுங்க. கடவுள் அவருடைய அன்ப நம்மளோட பகிர்ந்து கொண்டதும், அதன் வெளிப்பாடாக நம்ம பிறரோடு இந்த கடவுளுடைய அன்ப பிறருக்கு நம்ம பகிர்ந்து கொள்றதும் தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே போல தான் தொன் போஸ்கோவும் தனக்கு கிடைத்த இயேசுவை பிறருக்கும் எடுத்து செல்லணும். குறிப்பாக இளைஞர்களுக்கு எடுத்து செல்லணும் அப்படின்றதுல மிக ஒரு கவனமாக இருந்தாரு அப்படின்றத பார்க்குறோம். இளைஞர்களுடைய ஆன்மாக்களை காற்பதற்காக அவர் எந்த அளவுக்கு செஞ்சாரு, பணிகள செய்தாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உங்களுடைய காணொளியே முதல் முறையாக பார்க்க வரீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க காணொளிக்குள்ள போலாம். அழகின் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது தூரின் நகரில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான மலையில் அமைக்கப்பட்டிருக்குது. டொன் போஸ்கோ ஆன்மாக்களை காப்பதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு உதாரணமாக இந்த சுப்பேர்கா ஆலயத்திலிருந்து தூரின் நகர் வரைக்கும் என்னுடைய நாக்கை நான் என்னுடைய ரோட்டில் தேய்ச்சிக்கிட்டு வரதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஆன்மாக்களை தாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த இடத்துல இருந்து. இதோ இந்த இடத்துல காங்கோ நாட்டில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், நல்ல வசதி படைத்தவர்கள் இருக்கக்கூடிய இடத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடங்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, கடவுளுடைய அன்பை நம்ம எந்த அளவுக்கு பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோம். நானும் நல்லா இருக்கணும், பிறரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைவு நமக்கு இருக்குதா அப்படின்றத இந்த காணொளி நமக்கு நினைவுபடுத்த வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. மேலும் சிறப்பாக தொன் போஸ்கோவை பெற்றுக்கொண்ட நாங்கள், இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாட்டில் சமத்துவத்தோட சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்களுக்கு பல விதத்திலையும் பொருளாதாரத்திலையும் சிறப்பாக அவர்களுடைய கல்வி வளர்வதற்காக நம்ம பல கல்வி கூடங்களையும் இங்கே நடத்திக்கிட்டு வரோம். இந்த காணொளியை பார்க்கக்கூடிய நீங்களும் சுயநலம் மறந்து கடவுளுடைய அன்பை ஒவ்வொருவரோடு பகிர்ந்து கொள்வோம். சின்ன சின்ன செயல்களின் வழியாக நமது அன்பை பிறருக்கு எடுத்து கூறுவோம். கிறிஸ்து நம் உள்ளங்களில் பிறக்க நம்மையே தயாரிப்போம். மேலும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வலன்.